மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் லாடம் கட்டலாம். வண்டியில ஏத்திங்க. ஹலோ வாங்க. அவுட். டோன்ட் டச். டோன்ட் வரி சுடர். இதெல்லாம் நமக்கு ஜுஜுபி. போன வேகத்துல நான் திரும்ப வந்துருவேன். நீ தைரியமா போ. யோ, என்ன நின்னுட்டு இருக்க? வாயா. போங்க போங்க. வா. மிஸ்டர் ரகு, நல்லா படிச்சவரா இருக்கீங்க. பெரிய பெரிய கம்பெனில பெரிய பெரிய போஸ்டிங்ல வேலை பார்த்திருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் செய்றீங்களா? எங்களால நம்பவே முடியல. சொல்லுங்க, எதுக்கு இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் பண்றீங்க? நான் எந்த கிரிமினல் வேலையும் பண்ணல. கிரிமினல் வேலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லாமையா நாங்க உங்களை தேடி வரேன்னு தெரிஞ்ச உடனே நீங்க தப்பிச்சு ஓடுனீங்க? நோ, அது உங்க கற்பனை. நான் எங்கேயும் தப்பிச்சு ஓடல. நான் வெளியூர் போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ நீங்க வந்து என்ன பிடிச்சிட்டீங்க. அதுதான் உண்மை. உங்களை நான் ஜென்ட்ல விசாரிச்சா உண்மையை சொல்ல மாட்டீங்க, அடிச்சு விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவீங்க, அப்படிதானே? நீங்க என்ன பண்ணாலும் இதுதான் உண்மை. அன்பு சார், சார கொஞ்சம் கவனிங்க. சொல்லுங்க ரகு, இப்போது உண்மையை சொல்றீங்களா? அன்பு சார், சார சரியாவே கவனிக்கல போல. ஏய், சொல்றேன், உண்மையை சொல்றேன். படிச்சவனோ படிக்காதவனோ கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சாதான் உண்மை தன்னால வருது. சொல்லு. கதிரேசன் சார் வீட்டுல 50 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்தியா? ஆமா, எடுத்தேன். அது எப்படி கதிரேசன் சார் வீட்டை செலக்ட் பண்ண? எங்களுக்கு நிறைய இடத்துல இருந்து க்ளூ கிடைக்கும். அந்த நாள்ல கதிரேசனுக்கு 50 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுக்கறாருன்னு எனக்கு தகவல் கிடைச்சது. அதை வச்சுதான் அவர் வீட்டுக்கு போனேன். பணம் அங்க லாக்கர்ல இருந்துச்சு. எடுத்துட்டேன். இந்த வேலையை நீ மட்டும் தனியா செஞ்ச மாதிரி தெரியலையே. கதிரேசன் சார் வீட்டுல லாக்கர் இருக்கிற இடத்த அவ்வளவு ஈஸியா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. கதிரேசன் சார் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் உனக்கு தகவல் சொல்லியிருக்கணும். அந்த தகவல் சொன்ன ஆள் யாரு? எனக்கு லாக்கர் சர்வீஸ் பண்றவங்களோட கான்டாக்ட் இருக்கு. அந்த கான்டாக்ட வச்சுதான் கதிரேசன் வீட்டுல லாக்கர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல ரகு, நீ ஏதோ உன்னை மறைக்கிற. நாங்க உன்னை தேடி வந்த தகவல் கதிரேசன் சார் வீட்டுல இருந்து வந்திருக்கு. அதனாலதான் நீ தப்பிச்சு ஓடிட்ட. சொல்லு. இல்ல, எனக்கு அந்த குடும்பத்துல இருந்து யாரும் தகவல் சொல்லல. எனக்கு வேற வேற சோர்ஸ்ல இருந்து தகவல் கிடைக்கும். அதை வச்சுதான் நான். இல்ல, இது உண்மை இல்ல. அன்பு, என்னங்க சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? கவனிங்க வர. இருங்க, இத்தனை விஷயத்துல உண்மையை சொன்னா இத மறைப்பனா? எனக்கு அவங்க யாரும் தகவல் சொல்லவே இல்லை. அவங்க யாருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதுதான் உண்மை. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். விஜயோட லேண்ட்ல நடந்த பூமி பூஜைய நடக்க விடாம பண்றதுக்கு புரோஹிதருக்கு பணம் கொடுத்தியே, அது ஏன்? விஜய்க்கும் உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? நான் விஜய் கம்பெனில வேலை பார்த்தேன். விஜய் அப்போ நான் பண்ணாத தப்புக்கு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான். எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. அதனாலதான் அவனை பழி வாங்குறதுக்காக இந்த பூமி பூஜையை நடக்க விடாம பண்ணேன். அவ்வளவுதான். ரகு, இதுல என்ன விடை தெரியாத கேள்வி எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் நீ இங்க இருந்து போகவே முடியும். கேளுங்க, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ரகு, நீ கதிரேசன் சார் வீட்டுல பணத்தை அடிச்சிருக்க. அந்த பணத்தை விஜயோட பூமி பூஜை நிறுத்துறதுக்கு பயன்படுத்தி இருக்க. கதிரேசன் சாரும் விஜயும் மாமனார் மருமகன். அவங்க 2 பேரையும் குறி வச்சு இந்த வேலையை பண்ணிருக்கியே, என்ன காரணம்? அப்படிலாம் குறி வச்சு பண்ணல. நான் சொல்றது உண்மை, நம்புங்க. இல்லையே, நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரியே இல்லையே. சொல்லு, எதுக்கு அவங்க 2 பேரையும் குறி வச்சு இந்த வேலையை பண்ண? எனக்கு அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்கன்னு தெரியாது. அன்பு, சாருக்கு தண்ணி கொடுங்க, டீ வாங்கி கொடுங்க. கொஞ்ச நேரம் சார் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து என்கொயரி ஆரம்பிக்கலாம். வாங்க. ஓகே சார்.
என்ன பண்றது? வா மல்லி, வா மல்லி. உட்காருமா. நாகு தண்ணி எடுத்து வா. குடு. இந்தா. சொல்லு மல்லி, என்னாச்சு? அண்ணன் அந்த ரகுவை போலீஸ் புடிச்சிட்டாங்க. அததான் போன்லயே சொன்னியேம்மா. அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து வேலை பண்ணி அவனை சரியா புடிச்சு கொடுத்துட்டீங்க. இப்ப என்னம்மா ஆச்சு? போலீஸ் என்கொயரி போய்கிட்டு இருக்கா? தப்பா ஒத்துக்கிட்டாங்க. அவன் எப்படின்னு அவ்வளவு சீக்கிரமா ஒத்துப்பான்? இப்ப வரைக்கும் ஒத்துக்கவே இல்ல. எதையுமேவா ஒத்துக்கல? முதல்ல அவன் பேரு ரகுதானா? அதையாவது ஒத்துக்கிட்டானா இல்ல அதுவும் இல்லங்கறானா? இந்த சுடர் மாதிரி அவனும் வேற பேர் வச்சிருக்க போறான். இப்போதைக்கு தெரிஞ்சது அவன் பேரு ரகுதான். விஜயோட கம்பெனில முன்னாடி வேலை பார்த்து வந்த அவன் ஏதோ பண விஷயத்துல தப்பா நடந்ததால விஜய் அவனை கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அந்த கோவத்துல விஜய்க்கு எதிரா இந்த வேலையெல்லாம் செய்யறான். சரி, அவன் எப்படி இந்த திருட்டு மொழி சுடரை கண்டுபிடிச்சான்? இன்னும் அதெல்லாம் தெரியல அண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.